என்னுடைய ஆருயிர் தம்பி, அசைக்க முடியாத கொள்கை பற்றாளன், என்னை போன்ற ஒரு எளிய மகன், எந்த பின்புலம் இல்லாமல் கட்சி தொடங்கிய காலத்திலிருந்து என்னோடு ஒட்டி கொண்டு என் உயிர் தம்பியாக உறவோடு நிற்பவன் என்னுடைய தம்பி இசை மதிவாணன். நம்ம ஒரு கீழ் நிலையிலேருந்து வர்றோம். அம்மா வந்து ஒரு சத்துணவு ஒரு ஆயா வேலை பார்க்குறாங்க. அப்பா ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை இல்லாமல் குடி அப்படி இப்படின்னு கிடக்குறாங்க. அப்போ அவங்க சிரமப்பட்டு 2000 ரூபா சம்பளத்தில் வந்து நம்மளை படிக்க வச்சு என் உடன் பிறந்த என் அக்கா தங்கச்சியும் ஒரு 10 வயசுலேருந்து தீப்பெட்டி ஆஃபீஸுக்கு வேலைக்கு போய் அவங்க எங்களை படிக்க வைக்கிறேன், தம்பி எல்லாம் படிக்க வைக்கிறாங்க. அப்போது இந்த கணினி வேலை கிடச்சிச்சுன்னா நம்ம இவங்களோட வாழ்க்கையெல்லாம் மாற்றிட முடியும். அந்த சிந்தனை மட்டுமே இருந்ததுனாலே அப்போ எனக்கு அதில் ஒரு பெரிய தமிழர் அப்படிங்கிற ஒரு பார்வை சும்மா ஒரு என்னென்ன தெரியாத வந்தது. அப்போ அதை பற்றி யார் பேசுகிறாங்கன்னா அந்த வைகோ பேசுகிறாங்க, ஐயா ராமதாஸ் பேசுகிறாங்க, அந்த திருமாவளவன் பேசுகிறாங்க, நாம் தமிழர் கிடையாது. அப்போ அந்த 3 பேரோட கூட்டங்களை நான் பார்க்க வைக்க அப்படி இருந்துகிட்டே இருந்தோம். எங்கள் அப்பா திமுக, அந்த இவங்களோட கூட்டங்களை பார்க்கும்போது திமுக மேலே ஒரு வெறுப்பு வருது. கடைசி இனப்படுகொலைக்கு காரணமானது திமுக ஆயிடுச்சு. அப்போ நான் ஒரு புதுசாக ஒரு தேர்ந்தெடுக்கிற போது ஏற்கனவே இருக்கிற கட்சியாக இல்லாமல் ஒரு புதிய சித்தாந்தத்தோட வர கட்சியாக இருக்கணும் அப்படிங்கும்போது அது நாம் தமிழர் பொருத்தமானதாகும். இன்னும் சொல்லப்போனால் நான் இவ்வளோ தூரம் சொன்னதுக்கு ரொம்ப ஆப்டாக பொருத்தமாக தான் அவங்க கொள்கையெல்லாம் பின்னாடி அறிவிக்கப்பட்டுச்சு. நாம் தமிழர் கட்சியை நீங்கள் சேர்ந்துட்டீங்க. அந்த காலத்துலேருந்து நாம் தமிழர் கட்சி வந்து ஒரு தீவிரவாத இயக்கம் போல தான் பார்த்துருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப நீங்கள் சேர்றப்போ உங்கள் வீட்டில் யாராவது உங்களை இருக்காங்க? எங்கள் அம்மா, அப்பா இல்லை அம்மா. அப்போ சன் டிவியில் கீழே ஸ்க்ரோலிங்கில் போடுறாங்க, மதிவாணன் இளங்கோவன் இவர்கள் கைது செய்யப்பட்டா அப்படின்னு போடும்போது எங்கள் ஊரில் இருக்க யாரோ பார்த்துட்டு என் அண்ணன் பொண்ணு ஆச்சி இந்த மாதிரி பாட்டி சித்தப்பா போலீஸ் பிடிச்சி சொல்லி போடுறாங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பாங்க. முதல்ல சிறைக்கு போகும்போது அவங்களுக்கு சிறு பயம் வந்து நான் வீட்டுக்கு போகிற போது சின்ன மாற்றம் பார்த்தேன். 11 நாள் கழிச்சு போயிட்டு வீட்டில் போய் சாப்பிடும்போது நான் வீட்டில் வச்சிருந்த தலைவர் படங்கள் எல்லாம் காணும். அப்போ உளவு பிரிவு வீட்டுக்கு போயிருக்கு, போலீஸ் போயிருக்கு. அம்மா அக்கா தங்கச்சி இருக்கிறதுனால பெண்கள், அண்ணன் எங்கள் ஊரில் கிடையாது, தம்பி வெளியில் படிக்கிறது, நான் ஆம்பளை போய் அண்ணன் கிடையாதுனால இப்போ எங்கள் அக்கா பொண்ணு இருக்குது. எல்லாமே பொம்பளை பிள்ளையா இருந்தோடனே இவங்க வந்து எல்டிடியை பற்றி பேசிகிட்டு இருக்கான். அவனுக்கு விடுதலை பிடிக்கும் சம்மந்தம் இருக்குது, உங்கள் பையன் வந்து இருக்கிற இடம் சரியில்லை, நாங்கள் வாட்ச் பண்ணிட்டு அவங்க என்னைக்குனாலும் அவனை தூக்கி உள்ளே போடும், பெரிய அளவில் உள்ளே போடும் அப்படின்னு மாதிரி மிரட்டும் போது ஸோ அந்த மனநிலையில் தலைவர் படங்கள்லாம் எடுத்து ஒரு ஓரமாக குப்பரை போட்டு ஒரு சாக்கை போட்டு மூடி வச்சிருக்கிறேன். நான் 2 வாய் சாப்பிட்டு திரும்ப எடுத்து வீட்டை பார்க்கும்போது என்ன ஏதோ ஒரு மாற்றம் இருக்குன்னு பார்த்தா படங்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கொஞ்சம் இப்படி சத்தம் போடும்போது அவங்க அந்த பயத்தை வெளிப்படுத்தினாங்க. நான் கொஞ்சம் கோவிச்சிட்டு வீட்டை விட்டு வெளியே வந்து ஒரு 4 வருஷம் வெளியில் தங்கியிருந்தேன். எங்கள் அம்மாவுக்கு அந்த நம்பிக்கை இருந்தது. ஒரு பொம்பளை பிள்ளை இது பண்ணிட்டான், ஒரு சரக்கு அடிச்சுக்க ஆரம்பிச்சான், அப்படி வரல, ஓராடுறான் பேசலாம் தானே வருது, சரி அவன் பாட்டுக்கு போகிறான் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்ததுனால ஒரு 4 ஆண்டுக்கு அப்புறம் வீட்டில் பயணம் பண்ணுற வேலையை தொடங்கி. வணக்கம். இன்று நம்முடைய நேர்காணல் கிடைந்திருப்பது நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் இசை மதிவாணன் அவர்கள். வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நலமா இருக்கா. கட்சியில் ஆரம்பித்த காலத்துலேருந்தே நீங்கள் கட்சியில் இருக்கீங்க. அடிப்படை உறுப்பினர்லேருந்து இன்றைக்கி நீங்கள் நாம் தமிழர் கட்சியோட மாநில ஒருங்கிணைப்பாளராக ஆயிருக்கீங்க. உங்களோட அரசியல் பயணங்கிறது இனிமேல் புதுசாக சேரக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும். அதுக்காக தான் இந்த நேர்காணல். உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். யார் இந்த இசை மதிவாணன்? யார் இந்த இசை மதிவாணன்னா, தென்காசி மாவட்டம் தெரிஞ்சது தான், வாசவனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ராயகிரி அப்படிங்கிற ஒரு பேரூராட்சி என்னோட சொந்த ஊர். இப்போ விஸ்வநாதபுரி ஊராட்சியில் நான் வசிச்சுக்கிட்டு இருக்கிறேன். இப்போ ஒளிப்பட கலைஞராக நம்ம ஸ்டுடியோ அங்கே நம்ம ஊரில் இருக்குது. முழு நேரம் ஓரளவுக்கு அதிகபட்ச நேரம் அரசியல் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்ததுனால கொஞ்சம் எல்லா நேரங்களும் தொடர்பாக அரசியல் பண்ணி போயிட்டுருக்குறோம். ஏற்கனவே 2-3 முறை வேட்பாளராக நாம் தமிழர் சார்பில் கலந்துருக்கிறேன். நீங்கள் ஒளிப்பட இதாக இருக்கிறீங்க இல்லையா, அதுவே உங்களுக்கு வந்து ஒரு நிம்மதியான வாழ்க்கையை கொடுத்துருக்கோம். போனோமா இது வேலையை பார்த்தாம இருந்தமா இருக்கும். அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் ஏன் அரசியலுக்குள்ளே வந்தீங்க? நான் ஒளிப்பட கலைஞர் ஆனதே இந்த அரசியலுக்காக தான். அதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு படிப்பு சென்னையில் படிச்சுட்டு இருந்தோம். 2009 வந்து முத்துக்குமார் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜனவரி 29 தமிழில் படுகொலை, அந்த படுகொலைகளை கண்டித்து ஆரம்பகட்ட படுகொலை, நம்ம எல்லாம் வந்து மே தான் பெரிய படுகொலை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதுக்கு முந்தையே இப்படி ஒரு இன அழிவு வரப்போகுது அப்படிங்கிறது ஜனவரியிலே வந்து அவங்க தீக்குளிச்சு இருந்தோம். அப்போ நான் சென்னையில் இருந்தேன். அதோட பயணங்களில் நான் பங்கு பெற்றுக்கிட்டேன். அப்போது நம்ம நண்பர்கள் சினிமாவில் இருந்தாங்க, அவங்க மூலமாக உதவி இயக்குநர்கள் மூலமாக அந்த தொடர்பு எடுத்து அங்கே போக கூட இருக்க வைக்க அப்போ நடந்த அந்த அரசியல் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் தாண்டி கூட அந்த நேரத்தில் நாங்கள் சும்மா கூட்டமாக நிறைய பேர் நிற்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு அரசியல் தலைவர் வந்து முத்துக்குமாரை பார்த்துட்டு வந்து அந்த உடலை பார்த்துட்டு வந்து அவர் தீக்குளிச்சு உள்ள இருக்கிறாங்க இல்லையா, அந்த உடலை பார்த்துட்டு வந்து பேசும்போது ஒரு 80% உடல் வந்து அவங்களுக்கு முடிஞ்சிருச்சு. பொதுவாகவே ஒரு 40%னாலே நம்மளால் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ அப்படியான சூழலில் அந்த தலைவர், அவங்க பேரை சொல்ல விரும்பலை, அவங்க பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா,
அந்த உணர்ச்சியை எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத சொல்ல முடியாமல் அவங்க கடைசி நேரத்தில் பார்த்த தருணத்தை எங்ககிட்ட வந்து பத்திரிகையாள்கிட்ட விளக்குறாங்க. முத்துக்குமார்ட்ட எப்பவுமே உங்களுக்கு எஃப்ஐஆர் காப்பி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் போடும்போதே சமூகம் சாதி என்னன்னு கேட்காம இங்கே எஃப்ஐஆர் பள்ளிக்கத்தில் கேட்குற மாதிரியே காவல் நிலையம் போனாலே சாதி என்னன்னு கேட்காம இங்கே கிடையாது. அப்படி கேட்குற போது இறக்க போகிற தருவாயில் இருந்தது கூட முத்துக்குமார் வந்து தமிழ் சாதின்னு எழுதிக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இறந்துட்டார், முடிவு நோக்கி போகிறாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அன்றைய இரவு கொஞ்சம் எனக்கு ஒரு கடினமான இரவாக இருந்தது. என்னென்னா நான் பிறந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா ஒரு என்ன சொல்ல ஒரு மாற்று தத்துவத்தை கொண்டு இருந்ததுனால நமக்குள்ள ஜாதி கிடையாது, நம்மளே யாரும் சாதி பார்க்கல, நம்மளும் யார்ட்டையும் சாதி பார்க்கல அப்படிங்கிற ஒரு மனநிலையிலே நான் வாழ்க்கப்பட்டவன். எங்கள் குடும்ப பின்னணி பலவாறாக இருந்தாலும் கூட இந்த தாக்கம் எனக்குள்ளே இருந்ததில்லை. நம்ம யாரையுமே சாதி பார்க்கல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். நான் அப்புறமா அந்த நேரங்கள் அப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் இரவில். நான் பள்ளியோட அந்த 12, 12 படிக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்படி பக்கத்து ஊரில் மட்டைப்பந்தாட்ட கிரிக்கெட் விளாடப்போம். அப்படி கிரிக்கெட் விளாட போகும்போது அங்கேருந்து எங்கள் கூட படிக்கிற பையங்க இருப்பாங்க, சீனியர் ஜூனியர்லாம் இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்களோட நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது இப்போ நம்ம கூட வந்த பிள்ளைங்களை அறிமுகப்படுத்துகிற பணி நடக்கும்ல, அது யாரும் நல்லா விளாட்றா அப்படின்னு கேட்கும்போது நம்ம சொல்லுவோம். அப்படின்னா என்னோட சீனியர்ஸ்ட்டு நான் பேசின காட்சிகள் நான் நினைவுபடுத்தி பார்த்தேன். இப்போ எங்கன்னா ஒரு கிராமம்னா உங்களுக்கு தெரியும், அந்த தெருவில் இந்த சமூகம், இந்த தெருவில் அந்த சமூகம் அப்படின்னு இருக்கும் அப்படின்னு. இப்போ என் சமூகத்தை சேர்ந்த பையங்களும் வந்திருப்பாங்க. அவங்கள நான் வந்து என் சீனியர்கிட்ட சொல்லும்போது, இது தம்பினே நம்ம சித்தி பையன், இது மாப்பிள்ளனே அத்தை பையன் அப்படின்னு சொல்லியும், மாற்று சமூகத்து பையன் கூட வந்திருப்பாங்க. அவங்கள நான் குறிப்பிடும்போது நம்ம தம்பி தானே தெற்கு தெருவு, நம்ம தம்பி தானே மேற்கு வடக்கு தெரு அப்படின்னு சொல்லி நான் அறிமுகப்படுத்தியிருக்கேன். அதை நான் நினைவுபடுத்தி பார்க்குற போது சாதி என்ன யாரும் பார்க்கல, நான் சாதியாக யாரும் பார்க்கல. அப்படி இருந்த எனக்குள்ளேயே இது அத்தை பையன் சித்தி பையன் சொல்லும்போது அது ஏன் ஜாதிக்காரங்கிற அந்த குறியீடும், தம்பி தான் வடக்கு தெரு, தம்பி தான் தெற்கு தெருன்னு சொல்லும்போது இது இன்னொரு சாதிக்காரன் அப்படின்னு சொல்லாமல் நானே, அதாவது என் கிராமத்தில் எனக்காக என் சாதி இல்லைன்னு நினச்ச எனக்குள்ளேயே சாதி இப்படி தான் புறையோடி இருந்திருக்கு. ஆனால் ஒருத்தனை வந்து சாக போகும்போது கூட நீ என்ன சாதி அப்படின்னு கேட்கும்போது தமிழ் சாதின்னு சொல்லி செத்துட்டு போயிட்டானா. இப்போ இந்த வாழ்க்கை என்ன ஒரு வாழ்க்கை, இது அவங்க உயிரை கொடுத்துட்டாரு. அப்போ இனிமேல் நம்ம என்ன பண்ண போகிறோம்? நமக்கு ஒரு கனவு வந்து ஒரு இன்ஜினியர் ஆகி நம்ம 12 முடிச்சு இன்ஜினியரிங் படிக்க போயிட்டோம். அந்த இன்ஜினியர்னா ஒரு கம்ப்யூட்டரு, ஒரு கண்ணாடி அறைக்குள்ளே நம்ம ஒரு கணினி முன்னாடி உட்காந்து வேலை பார்க்குறது தான் ஒரு பெரிய வேலை. நம்ம ஒரு கீழ் நிலையிலேருந்து வர்றோம். அம்மா வந்து ஒரு சத்துணவு இதில் ஒரு ஆயா வேலை பார்க்குறாங்க. அப்பா ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை இல்லாமல் குடி அப்படி இப்படின்னு கிடக்குறாங்க. அப்போ அவங்க சிரமப்பட்டு 2000 ரூபா சம்பளத்தில் வந்து நம்மளை படிக்க வச்சு என் உடன் பிறந்த என் அக்காவும் தங்கச்சியும் ஒரு 10 வயசுலேருந்து தீப்பெட்டி ஆஃபீஸுக்கு வேலைக்கு போய் அவங்க எங்களை படிக்க வைக்கிறேன், என்னோட தம்பி எல்லாம் படிக்க வைக்கிறாங்க. அப்போது இந்த 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 கணினி வேலை கிடச்சிருச்சுன்னா நம்ம இவங்களோட வாழ்க்கையெல்லாம் மாற்றிட முடியும். அந்த சிந்தனை மட்டுமே இருந்ததுனாலே அப்போ எனக்கு அதில் ஒரு பெரிய மாறுது. அப்போ நம்ம குடும்பம் நம்ம வாழ்க்கைன்னு மட்டும் பார்க்குறோம்ல. அப்போ முத்துக்குமார் அப்படி தானே பார்த்துருக்கணும். அவர் தங்கை, அவரோட வாழ்க்கை, அவங்க அம்மா, அவங்க அப்பா அப்படி தானே பார்த்துருக்கணும். அதுக்கப்புறம் தான் நான் நினச்சி பார்க்குறேன், வாவு சிதம்பரனாரை பற்றி நான் படிச்சிருக்கிறோம், பாரதியாரை பற்றி படிச்சிருக்கோம், திருப்பூர் குமரனை படிச்சிருக்கோம். எல்லாருக்கும் 5 மார்க் கொஸ்டினுக்காக அதை படித்து எழுதியிருக்கோம். ஆனாலும் கூட அவங்கெல்லாம் இன்றைக்கி பேசுகிறோம், அவங்கள வச்சு பாடங்கள் படித்து எழுதுகிறோம். ஆனால் அவங்க என்னவா இருந்து இறந்துட்டாங்க, அவங்க குடும்பம் என்னவா இருந்துன்னு பார்த்தா 0வாக தான் இருக்குது. இந்த வாழ்க்கையில் இவ்வளோ நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்ட பிறகு எதுவாவது அவங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா அப்படி இல்லாமலே இருக்குங்கிற அந்த ஒரு சிந்தனை நம்ம மண்டைக்குள்ள கொஞ்சம் ஓடிக்கிட்டே இருந்தது. அப்புறமா அந்த துணை இயக்குநர்கள் மூலமாக அண்ணன் சீமான் அவர்களோட ஒரு அறிமுகம், அப்புறம் அமைப்பு. அப்போ தான் அண்ணன் வந்து பாண்டிச்சேரியில் கைது செய்யப்பட்டு வச்சுருந்தாங்க. அப்போ அமைப்பு கட்டலாம் அப்படின்னு சொல்லி பேசப்படுறாங்க போது அரசியல் நம்ம இருக்கணும் அப்படின்னு நினச்சோம். அப்போ சரி சொந்த ஊரில் தான் வேலை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அண்ணன் ஒரு வார்த்தை என்று சொல்லியிருந்தாங்க. அப்படியே பொட்டி கட்டிட்டு சென்னையிலேருந்து இங்கே வந்தது தான். அப்புறம் 2010 ஆகஸ்ட் அக்டோபர் நினைவில் அண்ணனோட திருமணம் அண்ணன் சீமான் அவர்கள் தான் வந்து நடத்தி வைக்கிறாங்க. அப்போ அது வந்து விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் வச்சு நடத்தியிருந்தோம். அப்போ அண்ணன் வந்து அங்கே ஒரு பெண் கூட வந்து அக்கா தமிழினின்னு ஒரு அக்கா, அந்த அக்கா சந்திரா, அவங்க மண்டபத்தில் வந்து அண்ணனுக்கு புத்தகம் பரிசு கொடுத்து நான் இங்கே பொறுப்பெடுத்து பார்க்கட்டுமா அப்படின்னு கேட்கும்போது அண்ணன் என்னை பார்த்து திரும்பி என்னடா அப்படின்னாங்க. ஐயோ எனக்கு இந்த மாவட்டம் கிடையாது, அப்போ நான் தென்காசி கிடையாது, திருநெல்வேலியாக இருந்துச்சு எங்கள் மாவட்டம். நம்ம திருநெல்வேலி மாவட்டம்னே மண்டபம்னு சொல்லி இங்கே வந்து வச்சோம் அப்படிங்கிற மாதிரி சிறுவத்தில் நடந்துச்சு திருமணம். அப்படி சொன்னோன்னே அப்போ பெண் தானே ஒரு தலைமையேற்று நடத்தட்டுமே அப்படி அந்த ஒரு மாற்று அரசியல் புரட்சி அங்கே தான் தொடங்குச்சு. அப்போ இருந்து 2010 இப்போ வரைக்கும் ஊர்லேயே இந்த அரசியல் பண்ண போயிட்டுருக்கு. நாம் தமிழர் கட்சியில் எதனால் இணைஞ்சிங்க நீங்கள்? இல்லை அதுதான் அந்த ஈழப்படுகொலை உதவி இயக்குனர் மூலமாக அண்ணன் சீமான் அவர்களை சார்ந்த நட்பு வட்டங்களில் பேசக்கூடிய அரசியல். நான் கல்லூரி படிக்கும்போதே என்ன பண்ணுவேன்னா பார்த்தீங்கன்னா ஐயா ராமதாஸ் அவர்கள் கூட்டம். ஏன்னா இயல்பாக என்ன அரசியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா திமுக, அவங்க அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இருந்தாங்களான்னு தெரியல, எனக்கு வரும் தெரிய திமுக. அப்போது அமைச்சர் ஆல்ரெடி அருணா எங்கள் ஊர் ராயலில் வந்து ஒரு கூட்டம் பேசி நான் பார்த்துருக்குறேன். அப்புறம் தீப்பெரும் அறிமுகம் அப்படிலாம் கேள்விப்பட்டுக்கிறேன், ஒரு சில நேரங்களில் வேடிக்கை பார்த்துருக்கோம். அப்போ எங்கள் அப்பாவோட அரசியலுக்குள்ள இருந்ததுனால நம்ம வீட்டில் எப்பவுமே ஒன்றில் ஒரு ரசிகர், அப்பாவோட ரசிகர் படம், நம்ம சாதி
இந்த என்ன சாதியில் பிறந்தோம் அந்த சாதி தலைவர் படம், என்ன கட்சி அந்த கட்சி. இது வந்து பழைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா இந்த 3 கட்டாயம் இருக்கும், இல்லை 3ல் ஏதாவது ஒன்று இருக்கும். ஒருத்தர் ஜாதி விரும்பாமல் விட்டுருப்பார். இப்போ எங்கள் வீட்டில் ஜாதி படம் இருக்காது, ஆனால் மிச்சம் 2 இருக்கும், ரசிகர் படமும் கட்சி படம். அது மாதிரி நம்ம கருணாநிதி அவர்களை பார்த்து எங்கள் வீட்டில் 3ஆவதாக ஒன்று இருந்தது, அது தலைவர் பிரபாகரன் படம். அப்போ எங்கள் அப்பாவுக்கு அவரை ரொம்ப நேசிக்கக்கூடிய தன்மை இருந்திருக்கு. முன்னாடியெல்லாம் 25 ரூபா ரசி நன்கொடை வாங்கிட்டு கடிதம் கையெழுத்து ஐயா தலைவர் பிரபாகரன் அவரோட கையெழுத்து போட்டு கொடுத்ததா சொல்லுவாங்க. அந்த ரசீதெல்லாம் நான் வீட்டில் பார்த்துருக்குறேன். அப்போ அப்பா கூட இருந்தவங்களாம் அதை பற்றி பேசுவாங்க. நான் கொஞ்சம் அப்பா முன்னாடியே தவற விட்டேன் கல்லூரி படிக்கும்போதே. அப்போ அதை பற்றியெல்லாம் பேசும்போது எனக்கு இயல்பாகவே அந்த தமிழீழம், தமிழர் அப்படிங்கிற ஒரு பார்வை சும்மா ஒரு என்னென்னே தெரியாத வந்தது. அப்போ அதை பற்றி யார் பேசுகிறாங்கன்னா அண்ணன் வைகோ பேசுகிறாங்க, ஐயா ராமதாஸ் பேசுகிறாங்க, அண்ணன் திருமாவளவன் பேசுகிறாங்க, நாம் தமிழர் கிடையாது. அப்போ அந்த 3 பேரோட கூட்டங்களாக நான் பூந்தமல்லியில் தங்கியிருந்தேன், வலசரவாக்கத்தில் பூந்தமல்லியில் கல்லூரி படிக்கும்போது திருமலிசை இப்படியான பல இடங்களில் தங்கியிருந்தேன். என்னோட காலமும் ரொம்ப கடினமாக தான் இருந்து. இப்போ திருமலிசையிலேருந்து நான் படித்த இருங்காட்டுக்கோட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 11 கிலோமீட்டர். நான் மிதிவண்டியிலே தான் போவேன். அப்போ இன்ஜினியரிங் படிக்கும்போது அந்த சூழல்லாம் இருந்தாலும் கூட எனக்கு அந்த ஒரு பார்வை இருந்துச்சு. அப்போ அதை போய் கூட்டங்களை பார்க்க வைக்க அப்படி இருந்துகிட்டே இருந்தோம். அப்போ அது எல்லார்ட்டையும் ஒரு சின்ன சின்ன வேறுபாடு இருக்குதான் சரி. ஒன்று பேசுகிறாங்க, ஒன்று பேசலை, ஒன்று பேசுகிறாங்க, ஒன்று பேச. இப்போ இதையெல்லாம் நாம் தமிழர் ஒரு மாற்றமாக கொண்டு வருதுன்னு ஒரு இது பண்ணும்போது ஒரு புதிய அரசியலமைப்பில் தான் என்னால் சேர முடியும். ஏன்னா எங்கள் அப்பா திமுக. அந்த இவங்களோட கூட்டங்களை பார்க்கும்போது திமுக மேலே ஒரு வெறுப்பு வருது. கடைசி இனப்படுகொலைக்கு காரணமானது திமுகன்னு ஆகிப்போச்சு. அப்போ நான் ஒரு புதுசாக ஒரு இதை தேர்ந்தெடுக்கிற போது ஏற்கனவே இருக்கிற கட்சியாக இல்லாமல் ஒரு புதிய சித்தாந்தத்தோடு வர கட்சியாக இருக்கணும் அப்படிங்கும்போது அதுக்கு நாம் தமிழர் பொருத்தமானதாகும். இன்னும் சொல்லப்போனால் நான் இவ்வளோ தூரம் சொன்னதுக்கு ரொம்ப ஆட்டாக பொருத்தமாக தான் அவங்களோட கொள்கையெல்லாம் பின்னாடி அறிவிக்கப்பட்டுச்சு. இப்போ கட்சிகளை சேரும்போது எனக்கு என்ன கொள்கைன்னு தெரியாது இல்லையா, அது அண்ணன் தலைமையில் அவர் அண்ணன் வகுத்தது. ஆனால் நாங்கள் என்ன நினச்சி போகிறோன்னா அதை விட எனக்கு என் அறிவுங்கிறது இவ்வளோ தானே இருந்திருக்கோம். அண்ணனோட அறிவு, அவரோட சுற்றி இருக்கவங்களோட அறிவுன்னு ஒரு அதெல்லாம் சேர்ந்து அவங்க கொடுக்கும்போது என் அறிவு விரிவடைய ஆரம்பிச்சிருச்சு, என்னோட அரசியல் பார்வை தெளிவடைய ஆரம்பிச்சிச்சு. அப்போ அதோட ஆரம்ப கட்டம் அண்ணன் வைகோ, அண்ணன் திருமாவளவன், ஐயா ராமதாஸ் அவர்கள் தான் சாரும். அதோட இறுதியாக அண்ணன் சீமான் அவர்கள், அப்புறம் எங்கள் தலைவர் தமிழீழம் அப்படியான புத்தகம் படிக்கிறதுல என்னை வளர்த்துக்கிட்டேன் கொஞ்சம் அறிவை. நாம் தமிழர் கட்சியில் நீங்கள் சேர்ந்துட்டீங்க. அந்த காலத்துலேருந்து நாம் தமிழர் கட்சி வந்து ஒரு தீவிரவாத இயக்கம் போல தான் பார்த்துருப்பாங்க. அப்படி இருக்கிறப்ப நீங்கள் சேர்றப்போ உங்கள் வீட்டில் யாராவது உங்களை எதிர்த்தாங்களா? எங்கள் அம்மா, அப்பா இல்லை அம்மா. அதுக்கடுத்து அக்கா தங்கச்சிங்கனால நம்மளை பெருசாக எடுத்து கேள்வி கேட்கறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு வச்சுங்களேன். இது ஆம்பளை திமிருன்னு கூட சொல்லலாம்னு வச்சுங்களேன். ஒரு லெவலுக்கு முறை ஒரு பிள்ளைங்க வளர்ந்ததுக்கப்புறம் வந்து தாய் வந்து அந்த பிள்ளைகளை அடக்க முடியாது. பொம்பளை பிள்ளைய கட்டி கொடுத்ததுக்கப்புறம் அடக்குவாங்க. ஆம்பளை பிள்ளைய கொஞ்சம் தோலுக்கு மேலே வளர்ந்துட்டா பிள்ளைய வச்சுதான் சட்டம்னு சொல்கிற மாதிரி ஒரு வேளை திமிராவே போயிட்டேனா அப்படி வந்துட்டதுனால நான் எடுத்ததான் முடிவுன்னு ஆச்சுனான்னு எனக்கு தெரியல. இல்லை எங்கள் அம்மா அவங்க வீட்டுக்காரர்கிட்ட ஒரு திமுகவோட ஒரு அரசியலை பழகுனதுனால அப்பனை போலே இருக்கான் இவன் அப்படின்னு நினச்சி விட்டுட்டாங்களான்னு தெரில. பட் இந்த மாதிரி காவல்துறை அதெல்லாம் வரும்போது கொஞ்சம் வருத்தப்பட்டுருக்குறாங்க. உதாரணமாக சொல்லப்போனால் அரசியலில் வரதில் சீமான் அவர்களை கூப்பிட்டு வந்து எங்கள் அண்ணன் கல்யாணத்தை நடத்தும்போது கூட அவங்களுக்கு வியப்பாலாம் ஒன்றும் பெருசாக தெரில. சரி ஓகே இப்படி அலையிறா அவன் சினிமா அலையிறா அரசியல் அலையிறா ஏதோ போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சாங்க. முதல்ல சிறைக்கு போகும்போது அவங்களுக்கு ஒரு சிறு பயம் வந்து, நான் ராஜபாளையத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் மீனவரை அடித்தா மாணவரை அடிப்பேன்னு சொன்னோன்னா அங்கே சிறைப்படுறாங்க. அப்படி சிறைப்பட்டு இருக்கிற போது திலீபனோட நினைவு நாளில் நான் ஒரு சுவரொட்டியை போட்டு முதல்ல ஒரு கைதாகிறேன். அப்புறமா ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தி கைதாகிறேன். அந்த சுவரொட்டி போடும்போது இங்கே சிலுத்தூர் சிறையில் தான் போடுறாங்க. ஒரு 7 நாள் இருந்தோம். அப்புறமா ஒரு சின்ன ஆர்ப்பாட்டமாக தயார் பண்ணும்போது ஒரு 11 நாட்கள் விருதுநகர் சிறை. அந்த விருதுநகர் சிறை வந்து பார்த்திங்கன்னா அப்போ சன் டிவியில் கீழே ஸ்க்ரோலிங்கில் போடுறாங்க, மதிவாணன் இளங்கோவன் இவர்கள் கைது செய்யப்பட்டார் அப்படின்னு போடும்போது எங்கள் ஊரில் இருக்க யாரோ பார்த்துட்டு என் அண்ணன் பொண்ணு ஆஜி இந்த மாதிரி பாட்டி சித்தப்பா போலீஸ் பிடிச்சின்னு சொல்லி போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க இருக்கும். மறுபடியும் சிறையிலலாம் அவங்க என்னை வந்து பார்க்கல. நம்ம நண்பர்கள் தான் என்னை வந்து எடுத்தாங்க வச்சாங்க. இன்னும் வீட்டுக்கு போகிற போது சின்ன மாற்றம் பார்த்தேன். நம்ம சின்ன வீடு தான், ஒரு வாடகை வீட்டில் இருந்த அந்த நேரத்தில். அப்போ நான் 11 நாள் கழித்து போயிட்டு வீட்டில் போய் சாடும்போது நான் வீட்டில் வச்சுருந்த தலைவர் படங்கள் எல்லாம் காணும். ஏன்னா அப்போ உளவு பிரிவு வீட்டுக்கு போயிருக்கு, கியூ பிராஞ்சிலுக்கு போலீஸ் உள்ள போயிருப்பாங்க. அம்மா அக்கா தங்கச்சி இருக்கிறதுனால பெண்கள், அண்ணன் எங்கள் ஊரில் கிடையாது, தம்பி வெளியில் படிக்க போயிருக்கேன், நான் ஆம்பளை போய் யாருமே கிடையாதுனால இப்போ எங்கள் அக்கா பொண்ணு இருக்குது, எல்லாமே பொம்பளை பிள்ளையாக இருந்தோடனே அது இவங்க வந்து எல்டிடியை பற்றி பேசிகிட்டு இருக்கான், அவனுக்கு விடுதலை பிடிக்கும் சம்மந்தம் இருக்குது, உங்கள் பையன் வந்து இருக்கிற இடம் சரியில்லை, நாங்கள் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கோம், என்னைக்குனாலும் அவனை தூக்கி உள்ளே போடும், பெரிய அளவில் உள்ளே போடும் அப்படிங்கிற மாதிரி மிரட்டும் போது ஒரு பெண் பிள்ளைகளே வச்சுக்கிட்டு இருக்கா. அவங்க ஒரு ஆதரவற்ற நிலையில் இருக்கக்கூடிய அவங்க படிக்க வச்சாங்க, நாங்கள் உழைச்சி எதுவுமே போடலை அவங்களுக்கு, திருப்பி அவங்களே இன்னும் உழைச்சி சாப்பிட்டுட்டே இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது நம்மளால் உதவி இல்லைனா கூட ஒவ்வொருத்தர் இல்லாமல் இருக்கணும் இல்லையா? ஸோ அந்த மனநிலை தலைவர் படங்கள்லாம் எடுத்து ஒரு ஓரமாக குப்பரை போட்டு ஒரு சாக்கை போட்டு மூடி வச்சுருக்கிறாங்க. நான் 2 வாய் சாப்பிட்டுட்டு திரும்ப எடுத்து வீட்டை பார்க்கும்போது என்ன இப்போ ஏதோ ஒரு மாற்றம் இருக்குன்னு பார்த்தா படங்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கொஞ்சம் பிடிச்சி சத்தம் போடும்போது அவங்க அந்த பயத்தை வெளிப்படுத்தினாங்க. நான் கொஞ்சம் கோவிச்சிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே வந்து ஒரு 4 வருஷம் வெளியில் தங்கியிருந்தேன். அப்புறம் ஒரு வழியாக சமாதானப்படுத்தி அப்புறம் அவங்களுக்கு புரிஞ்சு வச்சு வேணா திருத்த முடியாது, இந்த நல்ல மாட்டுக்கு ஒரு சூட்டுன்னு சொல்லுவாங்களே, இந்த பழமொழியே தப்பு தான்,
இருந்தாலும் சொல்ல அவ்வளோதான். சரி ஏதோ போட்டு நல்லது பண்ணான் அவன். ஏன்னா எனக்கு எந்த பழக்கமும் கிடையாது. அப்போ படிக்கையிலேருந்தே ஒரு புகைப்பிடிக்கிற பழக்கமோ குடிக்கிற பழக்கமோ எந்த இதுவும் கிடையாது. நான் நல்லா சாப்பிடுவேன், திம்பேன், அவ்வளோதான். அது மற்றபடி ஒன்றும் பயணம் பண்ணுவேன், எங்கனாலும் புதிய புதிய இடங்களுக்கு பயணம் போகணும்னு நினைப்பேன், மற்றபடி ஒன்றும் கிடையாது. அது இப்போல்லாம் நம்ம குடிக்கலங்கிற யாருமே நம்ப மாட்டாங்க, இயல்பு. அதுதான் உண்மை. ஏன்னா எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இப்போ முந்தா நாள் ஒரு தம்பி எங்கள் ஊர் பக்கம், எங்கள் ராஜபாளையம் தொகுதியில் வந்து முகூர்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் வந்து நம்ம தம்பி ஒரு பையன் இருக்கான். அந்த பையன் பார்த்தீங்கன்னா, நேற்று நான் ராஜபாளையத்துக்காக வந்திருக்கும் போது நான் நடந்து போயிட்டு இருந்தேன். அவன் பைக்கில் போனேன். என்னை பார்த்தோன்னே திரும்பி யூட்டன் போட்டு வந்து என்கிட்ட வந்து கையில் அவனுக்கு இந்த ஊசி ஏற்றுனது என்னடா அப்படி அப்படின்னு கேட்கும்போது, அவனுக்கு கொஞ்சம் சாப்பிட்டது ஒரு மாதிரி இதாக இருந்திருக்கு. பாத்ரூம் போயிருக்கான், பொது கழிவறைக்கு போயிருக்கான். வந்தவனுக்கு மயக்கம் வந்து வாசல்லே விழுந்துட்டான், கழிவறையோட வெளியில் விழுந்துருக்கான். பார்க்குற எல்லாருமே சரக்கு அடிச்சுட்டு கிடக்கான்னு சொல்லி ஒரு அரை மணி நேரமாக அவனை தூக்கவே இல்லை. ஏதோ ஒரு காவலாளி வேலைக்கு போனார், ஒரு காவலாளி தான். அப்புறம் பார்த்துட்டு அவனை அடையாளம் என்னடா அமுத்து இங்கே இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, என்னென்ன தெரியல மயக்கமாக இருக்குன்னு சொல்லி ஃபோன் பண்ணி மருத்துவமனைக்கு வந்து அது பார்க்கணும். அப்போ இங்கே வந்து ஒரு இளைஞன் கீழே விழுந்து கிடக்கான்னா மயங்கியில் விழுந்திருப்பான், பசியில் விழுந்திருப்பான், நோயில் விழுந்திருப்பான்னு பார்க்குறதுல குடிச்சுட்டு கலந்து கிடக்குவார் அப்படின்னு. அப்போ உண்மையிலே ஒருத்தர் ரெட் ரோட்டில் விழுந்தா கூட நாம கொண்டு குடிச்சிட்டு தான் இருக்கு, குடிச்சிட்டு விழுந்திருக்கான்னு சொல்லிக்கோங்களே, அவன் உடம்பு சரியில்லாமல் விழுந்திருப்பான் அப்படிங்கிற எண்ணம் கூட நமக்கு வராத அளவுக்கு இங்கே மது வந்து ரொம்ப பழக்கமாக போச்சு, ஒரு உணவு பண்டமாக மாறி போச்சு. இப்போ நான் வந்து குடிக்க மாட்டேன்னு சொன்னோன்னே, இப்போ இயல்பு எங்கள் மாமா கூட ஒரு தடவை சொன்னதாக சொல்லுவாங்க, அவன் பீர் கூட அடிக்க மாட்டான் மதி அப்படின்னு சொல்லி. இப்போ பீரு சோறான மாதிரி அது என்ன பீர் மட்டும் சரக்கில் சேரலையா, ஹாட் அப்படிலாம் சொல்கிறாங்களா, அது மட்டும் சரக்கில் சேருதா அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. அப்போ அம்மாவுக்கு, எங்கள் அம்மாவுக்கு அந்த நம்பிக்கை இருந்தது, நம்ம பையன் எங்கேயுமே அது அந்த மற்ற பிரச்சனை, அவன் ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட இது பண்ணிட்டான், ஒரு சரக்கு அடிச்சு கிடந்துட்டான், இப்படி தம் அடிச்சுட்டு கிடந்தான், அப்படியே ஒரு இதுவும் வரல, போராடுறான் பேசுகிறான் தானே வருது, சரி அவன் பாட்டுக்கு போகிறான் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்ததுனால ஒரு 4 ஆண்டுக்கு அப்புறம் வீட்டில் பயணம் பண்ணுற வேலையை தொடங்கியிருக்கு. இப்போ கட்சியில் சேர்ந்ததுக்கு அப்புறமா உங்களை விட்டு உறவுகள் யாராவது விலகி போனாங்களா? உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் யாராவது விலகி போனாங்களா உங்களை விட்டு? நாம் தமிழரில் இணைஞ்சதுனால யாராவது விலகி போனாங்கன்னா அப்படி எல்லாம் ஒன்றும் இல்லை. சின்ன சின்ன அதிர்வுகள் இருக்க தான் செய்யும். ஒரு எப்படி சொல்கிறதுனா, எங்கள் சொந்தக்காரங்க யாராவது கட்சியில் இருப்பாங்களே, வேறு கட்சியில், இப்போ அவங்களுக்கு நம்மளை பார்க்கும்போது வினோதமாக இருக்கும்ல, என்ன நம்ம இவ்வளோ நாள் இந்த கட்சியில் நம்ம கூட ஓட்டு போட்டுருந்தோம், இவன் தனியாக ஓட்டை பிரிக்கான், நம்ம சொந்தத்துக்குள்ளே ஓட்டை வாங்க பார்க்குறேன் அப்படின்னு ஒரு சின்ன போட்டி. இது இயல்பு தானே. திமுக இருந்து அதிமுக பிரியும் போது இந்த சலசலப்பு வந்துருக்கும், திமுக இருந்து மதிமுக பிரியும் போது இந்த சலசலப்பு வந்துருக்கும். ஏன்னா தமிழ்நாட்டுக்குள்ள தானே கட்சி ஆரம்பிக்கும். அது மாதிரி நாம் தமிழர் கட்சி ஆரம்பிக்கும், நம்ம உறவுக்குள்ளே ஏதாவது சின்ன இருந்திருக்கும். இப்போ நான் ஒரு ஆளா, அவங்ககிட்ட நீ எல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு என்னை பார்த்துருப்பாங்க அந்நேரம். இப்போ நான் எல்லாம் ஒரு ஆள் அப்படிங்கிற ஆள், நாம் தமிழர் நானும் ஒரு ஆள் அப்படின்னு வந்துருச்சதுனால அந்த பார்வையெல்லாம் ஒன்றும் இல்லை. மற்றபடி பெரிய பிளவெல்லாம் ஒன்றும் இல்லை. திமுகவில் நேசம் கொண்டவர்கள் நம்ம பக்கம் எதிர்த்து நின்றுருப்பாங்க 1-2 பேர். மற்றபடி சொந்த வேறு அரசியல் வேறுங்க. அந்த புரிதல் இல்லைனா இங்கே அரசியலே பண்ண முடியாது. நாம் வந்து யாரை எதிர்த்து அரசியல் பண்ணுறோங்கிற தெளிவு இல்லாத நம்ம என்றைக்கும் அரசியலை வெல்ல முடியாது. இங்கே இருக்கிற நம்ம மாமா மச்சான் கூட சண்டை போடுறதுக்கு அரசியல் வெல்ல, இந்த மண்ணின் மக்கள் விடுதலைக்கு இந்த அரசியலோட தலையாய அங்கமாக இருக்கக்கூடிய அதிகார மையம் தவறுன்னு சொல்கிறேன். அதை நோக்கி நான் போராட வந்திருக்கேன். என் மாமனும் மச்சானும் அதில் ஒரு அங்கம் தான். அப்போ நான் ஒரு அங்கமாக இருந்து ஒரு அதிகார மையத்தை உருவாக்க போகிறேன். இதை நான் என் பிள்ளைகளுக்கு, எங்கள் மாமனுக்கு சித்தப்பனுக்கு புரிய வைக்கணும்னா நான் அப்புறம் யாருக்கு புரிய வைக்க முடியும்? அண்ணன் சீமான் அடிக்கடி சொல்லுவாங்க, ஒன்றை திருத்தாதவன் உன் நாக்கை திருத்த முடியாது, நீ எப்படி நாட்டை திருத்த முடியும்? அப்போ நான் என்னை சுற்றி இருக்க உறவுகளை திருத்த முடியாமல் நான் எப்படி இந்த நாட்டை வெல்ல முடியும் அப்படின்னு நான் தெளிவாக இருக்கிறேன். அதனால் அது ஒரு பெரிய இதல்ல.